அழகு கேமிங் அன்றைக்கி வந்துட்டு ஃபைனலி ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3யோட புது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன் பஞ்ச் மேனோட காட் மேங்கா சாப்டர் போகலான்னு சொல்லிருந்தேன். அதுங்களே இதுவும் வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் மற்ற மேங்காஸ் எடுத்துட்டிங்கன்னா ட்ராகன் பாலாக இருக்கட்டும், பொருட்டோ இருக்கட்டும், ஒன் பீஸாக இருக்கட்டும், மற்ற சாப்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒன் பஞ்ச் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. லைக் ஆக்சுவலாக மாதத்துக்கு 2 சாப்டர் தான் வரும் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூல் மட்டும் தான். பட் எந்த டேட்டில் வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் தெரியாது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் சாப்டர் போகிறோம் அப்படின்றதுமே நமக்கு வந்து பார்த்தா தெரியல. மேபி ஒரு 10 days கழிச்சு ஒரு 20th இல்லை அந்த வருஷம்ன்ற மாதிரி இந்த மாதம் கடைசியிலேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. மிட் நைட்டு தான் வந்துச்சு. இப்போ தான் நான் வந்து ரீட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த மேங்கா சாப்டர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துலாம். அண்ட் இந்த மேங்கா சாப்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த கார் ஆஃப் சைடமோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த எழுதி பார்த்தலாம். ஸோ அதனால் இந்த ஒன் பஞ்ச் மேன் சீரிஸ் அப்படின்றது முழுக்க உங்களுக்கு பிடிச்சது அண்ட் உங்களோட தான். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் எவ்வளோக்குள்ள லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்களோ அவ்வளோக்குள்ள கொடுங்க. 1K 2K லைக்ஸ் தட்டி விடுங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள 4 பேர் போய் சேர்ந்தடையும். அண்ட் அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எவ்வளோ நாள் போட்டு விடுங்க. இப்போ நம்ம ஷேடை வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சாப்டர் 164ஓட டைட்டில் என்ன அப்படின்னா, தி அபாமினபிள் ஃபிஷ் தட் டர்ன்ட் அகெயின்ஸ்ட் த காட். இந்த டைலாக் நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். நம்ம சேர் சென்டிபீடும் காரவும் சண்டை போடுறப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி சேர் சென்டிபீட் அப்பேர் ஆகிறப்ப தான் இந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு, தி அபாமினபிள் ஃபிஷ் தட் டர்ன்ட் அகெயின்ஸ்ட் த காட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கடவுளே எதிர்க்கிற அளவுக்கு ஒருத்த வந்து அவனோட கையை ஓங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஆள ஆரம்பிப்பதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சாப்டர்லேயே சொல்லியிருப்பேன், இது காரவா சைடாமான்னு சரியாக தெரியல. ஏன்னா 2 பேர்த்தோட அட்டாக்மே பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம காரோ தான் வந்துட்டு ஃபிஸ்ட்டை வச்சுலாம் சண்டை போடுவார்ல, காட்ஸ் லேயர் ஃபிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நினச்சி வச்சுப்பாரு. அண்ட் அந்த இடத்துல நானுமே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். பட் ஆனால் ஸ்டில் எனக்குமே அந்த டைமில் வந்து ஐம் நாட் ஷியூர். ஏன்னா ஃபிஸ்ட் அப்படின்றது சைடம் அண்ட் 2 பேரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த டைட்டிலோட பேர். ஏன் இதெல்லாம் விளக்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மேங்கா சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறப்போ நிறைய குரூப் ஆஃப் ஹீரோஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு போட்டு மாதிரி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம எப்படியாவது டேரியாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோர், அதாவது அந்த ஒரு ஓரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி படுத்து கிடக்கு. யாராவது பண்ணி குடி செத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம பிக்காடு. ஸோ பிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சைட்டாமா வெர்சஸ் காரோட ஃபைட்டுமே கன்னியூ ஆகுது. ஃபுல்லாகவே காரோ வந்து ஒரு மான்ஸ்டர் மோடுக்கு தான் போயிட்டார் அப்படின்றனால அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட ஃபிஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம சைட்டாமா அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் இப்படி அட்டாக் பண்ண அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் வந்துட்டு இவன்ட்டு நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணியாச்சு, ஸ்பீடும் யூஸ் பண்ணியாச்சு, பவரும் யூஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், இவன் எவ்வளோ தான் வந்து அந்த அட்டாக்ஸ் எல்லாம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு என்னடா மாசு காமிக்கிறீங்க, உங்கள்கிட்ட எத்தனை கை தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டாமா அதை எல்லாத்தையுமே டாக்கிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ வரைக்குமே சைட்டாமாக்கு ஒரு கீரல் கூட விழுகலை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், காரோ எப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரோவுக்கு வந்து ஒரு 4 arms இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது 4 கைகள் இருக்கிற மாதிரி 2 காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு சைட்டாமா பார்க்குறப்போட்டே உனக்கு எக்ஸ்ட்ரா கை இருக்கா, இப்போ புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கை இருக்கிறப்போ வந்துட்டு இவன்ட்டு அட்டாக்ஸ் சொல்ல முடியாது, இப்போ நம்ம வந்து கிரியேட்டிவிட்டியை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் வந்து எக்ஸ்மார்க்லாம் போட்டிருக்காங்களே, அதுதான் வந்து அவர்கிட்ட வந்து அட்டாக் வந்து எடுபடல அப்படின்றாலும் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டுமா இருக்குது. ஸோ உடனே இப்போ என்ன பண்ணார், அவர் வந்து கிரியேட்டிவாக சைடம் அப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இப்போ 4 கை இருக்குது அப்படின்றனால அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 கை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து சோக் பண்ணிட்டு மிச்ச 2 கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அட்டாக் வந்து அப்படியே லேண்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அவருமே ஸ்பீடாக போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வால்கனில் போய் த்ரெஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வால்கனவை பார்த்துருந்தோம்ல, நம்ம சைட்டமா எந்த ஒரு வால்கனில் போனாரோ அதே திரும்பி அந்த வால்கனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோ நம்ம சைட்டமா திரும்பியுமே வந்துட்டு அப்படியே புஷ் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா த்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் அட்டாக். அடப்பாவீங்களா, இந்த அட்டாக் ஒரு பேராடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வால்கனோ கண்டரே போயிட்டாங்க அப்படின்றனால இந்த இடத்துல சைட்டாமாவுமே ஒரு போர்டான ஆள். அண்ட் இப்போ வந்து காரோ ஒரு மான்ஸ்டர் மோடில் இருக்காரு அப்படின்றனால அவங்க த்ரெஸ் பண்ணதுக்கு எதுக்கும் புஷ் பண்ணதுக்கு எதுக்கும் நீங்கள் ஜாகிரஃபியெல்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த மேண்டில் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இந்த எர்த்தெல்லாம் சொல்லுவாங்களே, அதாவது எர்த்துக்கு அடியில் டீப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இவங்க அடிச்சடிக்க அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோரையை வந்துட்டு தொடுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. எர்த்தோட கோரை தொட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஜூம் பண்ணலாம் காப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடிக்க அதோட அதிர்வு அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் போய் ரீச் ஆகும். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்கள அடிச்சோட அதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏரோப்ளேனே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, எங்கடா அது ஹீரோவாக காணோம் எவனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ இவங்க அடிச்சடிக்கு ஒரு எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுது. எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இவங்க ஒரு 2 அடி விட்டுருந்தானுங்க அப்படின்னா அழிஞ்சு போயிடும். இவங்க 2
ரிப்பேர் பண்ணனால எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆனதுக்கு எதுக்கும் அங்கிட்டு ஓஷனு சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலைகடனால அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா இன்னொரு டைமென்ஷன்லேருந்து நம்ம தலைவர் பிளாஸ்ட் பார்க்குறாரு. என்னடா அது இந்த எர்த்தே வந்துட்டு அழியிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. ஏன்னா மேக்னெட்டிக் அண்ட் த கிராவிடேஷனல் ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அது வந்து குண்டக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இது இன்னும் 2 அடி அடிச்சாங்கன்னா எர்த்தே அவ்வளோதான் நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசிக்கிறாங்க. பிளாஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் ஹீரோஸில் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதாவது இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி மாரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கானுங்க. ஆனால் பிளாஸ்ட்டை தவிர வேறு யாருமே காமிக்கல. பட் ஆனால் அந்த மேகச்சல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சொடக்கு போட்டு அவருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தே வேற மாதிரி இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம கையில் ஏதாவது ஒரு மாவு உருட்டணும்னா இப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எர்த்து வந்து ரொம்பவே லைக் வீங்கி போயிடுச்சு, ரொம்பவே பல்க் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்டு அலறாரு. டே என்னடா அது எர்த்தே பல்க் ஆயிடுச்சுடா, இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஓஷனிக் பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு இம்பாக்ட்னால வந்துட்டு அது அப்படியே மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அது மிஸ்மேட்ச் ஆகும்போது அது கொலாப்ஸ் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டின்னு கிடையாமல் எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்டர் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீக்கராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ்னால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் காமிக்கிற கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்தாலே செம்ம ஷாக் ஆவீங்க. ஏன்னா நான் செம்மையாக ஷாக் ஆனேன். இப்போ தான் வந்துட்டு போரோஸ் மாதிரி ஒருத்தர் வந்து காமிக்கிறாங்க. போரோஸை பார்த்தோன்னே எனக்கு சீசன் 1 மெமரிஸ் தான். ஏன்னா அனிமேல வந்துட்டு தி பெஸ்ட் ஆஃப் ஃபைட் கொடுத்தது அப்படின்றது இந்த போரோஸ் தான். அந்தளவுக்கு செம்மையாக டஃப் கொடுத்துருப்பாப்ல. ஸோ இப்போ வந்துட்டு இவர் போரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாகவே தெரியல. பட் ஆனால் போரோஸோட இனத்தை சேர்ந்த போரோஸோட ஸ்பீசிஸ் சேர்ந்த ஒருத்தராக இருக்கலாம், அவர் போரோஸோட தம்பியாக இருக்கலாம். ஸோ ஏன்னா பிளாஸ்டோட குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏலியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றனால அவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது யாரை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ தான் கீழே வந்துட்டு இந்த லயன் ஃபேஸ்லாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. சிங்கத்தோட மூஞ்சியை வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்காரு. ஸோ அவருமே சொல்கிறாரு எர்த்தில் வாழ்கிற எந்த ஜீவராசி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஷாக்காரு. ஸோ அதனால் இது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் எவனாக இருந்தாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் பார்த்தா நம்மளோட டைமென்ஷன் சீலே வந்துட்டு கிராக் பண்ணிடுவான் போல இருக்கே, அதை கடந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுவான் போல. ஸோ அதனால் நம்ம போய் அதை ரிப்பேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டோட குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகிறானுங்க. கூடி சீக்கிரமே வந்துட்டு பிளாஸ்டோட குரூப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாங்க. அண்ட் முக்கியமாக அந்த போரஸ்மாக இருக்கிறவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அண்ட் இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னா நம்ம காரோவோட செயல்கள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சைட்டம்மா புஷ் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்காரு. இப்போ வரைக்குமே சைட்டம்மாக்கு ஒன்றும் ஆகல. நம்ம காரோட கிரியேட்டிவிட்டியோட பலன் தான் வந்து பார்த்தா எர்த்தோட அழிவே. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட்டம்மா அப்படி இருக்கிறத பார்த்துட்டு காரோ ஷாக் ஆகிறாரு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு நம்ம சைட்டம்மா என்ன பண்ணுறாருன்னா கன்சிக்யூட்டிவ் நார்மல் பஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இதை வந்து நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. நம்ம போரோஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்சஸை நம்ம சைட்டம்மா கொடுத்துருப்பாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இவர் இருப்பப்பில் காரோஸ் அவர் என்ன பண்ணுவார்னா ஈக்குவலாக பஞ்சஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பார். நான் என்ன தான் இவனோட பஞ்சஸை 10 மடங்கு இல்லைன்னா டபுள் மடங்கு கொடுத்துட்டே இருந்தாலும் இவனை விட நம்ம எப்படி சொல்கிறது மேலே போகவே முடியல, சர்பாசம் பண்ண முடியல. அண்ட் இவனுக்கு ஈக்குவலாக நம்ம வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே இருப்பார். அண்ட் இப்படி நம்ம சைடு நம்ம பஞ்சு விட்டோன்னே தான் 4 கை இருந்துச்சுல 4 ஆர்ம்ஸ் மாதிரி நம்ம காரோ பில்டப் கொடுத்துருந்தவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த 2 கை போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபார்முக்கு வந்துருவார். நார்மல் ஃபார்ம்னா ஜஸ்ட் லைக் 2 கை தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா என்னால் வந்து இவனை எதிர்கொள்ளவே முடியல. அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா, தி அபோமினபிள் ஃபீஸ் த டர்ன் அகேன்ஸ்ட் த காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேச் சென்டிபீட் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல, அந்த ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஞாபகம் வருது. அண்ட் அப்போ தான் காரோ சொல்கிறாரு இந்த டைலாக் அவன் என்ன பார்த்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் அந்த டைலாக் வந்து அவன் என்ன மென்ஷன் பண்ணி சொல்லலை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமா மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்குள்ளேயுமே சைட்டாமா வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலேயே ஒரு பஞ்சு, மூஞ்சி மேலே குத்துனதுக்கு எதுக்கும் அதற்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பறந்து போய் விழுகிறாரு. ஒரு சீரியஸான ஒரு பஞ்சு தான் இது. ஸோ விட்டதுக்கு எதுக்கும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீஷோரில் போய் விழுகிறாரு. ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விழுந்ததுக்கு எதுக்கும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் முடிஞ்சோடனே நம்ம சைட்டாமோ கீழே இறங்கி வராரு. இப்போ உனக்கு திருப்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பயங்கர இம்பாக்டான ஃபைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஃபைட் டு பி ஆனஸ்ட் அனிமேல பார்க்கும்போது ஒரு போரோஸ் ஃபைட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போவுமே அவர் சொல்லும்போது இந்த இடத்துல டெக்னிக் வேலை செய்யலை, ஸ்பீடு வேலை செய்யலை, அட்டாக்ஸு வேலை செய்யலை, பவர் வேலை செய்யலை, கிரியேட்டிவிட்டி எடுபடலை. இப்படி இருக்கிறப்போ என்னடா அது நம்ம ஐடியாஸ் எதுவுமே வந்துட்டு எடுபட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பு இருப்பார். ஸோ அப்போ தான் அவ்வளோதான் என்னோட ஸ்டோரி முடிஞ்சு. நான் என்ன தான் அப்சல்யூட்டிவ் ஆகணும்னு முயற்சி பண்ணாலும் அது என்னால் மாறவும் முடியல, என்னால் ஆகவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். என்ன நினச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நான் இப்படிலாம் வந்து அப்சல்யூட்டிவ்லாம் மாற போகிறேன் அப்படின்ட்டு போய் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அண்ட் ஏதோ ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து தோணிகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்னோட ஃபைனல் ஷாட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி
இப்படி தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேரெக்டாக சைட்டாமா வந்து பஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் சைட்டாமா அவரோட பஞ்ச் வந்து இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்து கலெக்ட் பண்ணும்போது அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மண்டி போட்டுறாரு நம்ம காரோ. அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பஞ்ச், அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட்னா இல்லை ஒன் பஞ்ச் மேன். ஸோ இவர் தான் அந்த ஷோவோட ஹீரோ. நீ என்ன தான் ட்ரை பண்ணு, ஒன் பஞ்ச் மேன் கிட்ட நீ ஜீரோ தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே சுருங்கி போயிடுறாரு. இப்படி நம்ம சண்டை போடுறது ஒரு பிரயோஜனமே இல்லை காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. அண்ட் உனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காரோவை பார்த்து சொல்றாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம காரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு எனக்கு கொன்னுரு, நீ ஒரு ஹீரோ தானே, ஹீரோ கையால் சாவறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கும் ஹீரோஸ்க்கும் பூர்வஜன்ம பகை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. ஸோ அதனால் அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீ ஏதாவது கதை சொல்ல தயாராக இருக்கேன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லு, அதை நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. பட் ஆனால் இங்கே இல்லை, நமக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து போய் நம்ம தாராளமாக உட்காந்து சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ இப்படி சைட்டாமா சொன்னோன்னே அடுத்த ஃப்ரேம் தான் நீங்கள் பார்த்தானே செம்ம ஷாக்காக வைங்க. சைட்டாமான்கார ரெண்டு பேருமே ஒரே ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்தையே அழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் வந்து இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, செம்ம சர்ப்ரைசிங்காகவும் செம்ம காமெடியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மான்ஸ்டர் கார்டும் சைட்டாமாவும் எல்லாம் ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அடுத்த சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சு. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையுமே பார்த்துருப்பீங்க, இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 3 வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் இதை வந்து எதுக்கு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்ம சைட்டாமா வந்துட்டு இதில் வந்து விழுந்தார், ஸோ அதனால தான் இதை வந்து டீட்டெயிலையும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். பட் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் 3 காமிக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த ஹோம்லெஸ் எம்பரஸ் ஆகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து எந்திரிச்சு வந்துருப்பார். ஸோ அதையும் வச்சு பார்க்கும்போது இதையும் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ கடவுள் ஓவராலாக எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் அந்த சாப்டர் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் சாப்டர் எப்போ வர போகுது அப்படின்றது எனக்குமே தெரியல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 20 to 30 எப்போ நான் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் சண்டே வந்துட்டு ஒன் பஞ்ச் மேன் வெர்சஸ் காட் அப்படின்னு ஒரு மேட்ச் சாப்டர் போகலான்னு சொல்கிறேன். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள் இருந்தது, இந்த மேட்ச் சாப்டர் நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் இந்த வீடியோ ரீட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, ஆர் வீடியோ பார்த்துட்டு ரீட் பண்ண போவீங்க, எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டு விடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி விடுங்க தாராளமாக, நோ ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேர்ந்து வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.